Praise the Lord. இந்த நாளில் கூட இந்த லெசன் டு லேர்ன் நிமித்தமாக இவங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளில் கூட ஒரு புதிய பாடத்தோடு கூட நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிராஃபி, ஒட்டகச்சிவிங்கி. இதோடைய விசேஷித்த ஒரு குணாதிசயம், அதாவது அதோடைய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு வெறும் 30 நிமிஷம் மாத்திரம்தான் தூங்குதான். 24 மணி நேரத்தில் அது 30 நிமிஷம் தான் தூங்குதான். மீதி இருக்கிற நேரங்கள் முழுதும் அது என்ன பண்ணுதான், அதை சுற்றிலும் ஏதாச்சும் மிருகங்கள் அதை பாதிக்கக்கூடியதான காரியங்கள் ஏதாச்சும் அதை நெருங்காதபடிக்கு அது எச்சரிக்கையாய் தன்னை காத்து கொள்கிறதா இருக்கிறதா. ஏன் இன்றைக்கு இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான் இப்பேற்பட்ட எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது போல 1 பேதுரு 5 அதில் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்மை யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துருவன் என்ன பண்ணுகிறானா, அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நம்ம, அலர்ட்டாக இருக்க வேண்டிய நம்ம என்ன பண்ணுகிறோம், அநேக நேரத்தில் தூங்கி விடுகிறோம். நமக்கு ஒரு பயம் இல்லை. சத்துருவானவன் நம்மளை பாதித்த பிறகு சில நேரத்தில் நம்ம அழுகிறதை விட எச்சரிக்கையாக இருக்கிறது மிக நல்லது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஒட்டகச்சிவிங்கியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொடுக்கிற காரியம் இதுதான். அது பாருங்க, 23 அவர் அது விழித்து கொண்டே இருக்கிறது. நோக்கம் என்னன்னா, என் ஜீவன் விசேஷமானது, இந்த ஜீவன் போயிடக்கூடாது என்று சொல்லி அதோடைய தூக்கத்தை கூட அதை இழந்து வெறும் 30 நிமிஷம் தான் அது தூங்குகிறது. உங்களை தூங்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் உங்களுடைய ஜீவனை காத்து கொள்ளக்கூடாதபடிக்கு சத்ரு விழுங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தூங்குவீர்களானால் நிச்சயமாகவே நாம் மோசம் போய்விடுவோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நாம் செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் நிச்சயமாகவே அநேக காரியங்களை விழித்திருப்போம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, சத்ருவான நுழைய முடியாது. இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எவ்வளவு உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியுமோ, சத்துருவை ஜெயிக்க முடியுமோ, நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி நாங்கள் ஆண்டவரே சத்துருக்கு எச்சரிக்கையாக இருந்து நாங்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அநேக நேரத்தில் ஆண்டவரே எச்சரிக்கை இல்லாமல், ஆண்டவரே அப்பா உணர்வில்லாமல் தூங்கி விடுகிறோம், ஜெபிக்காமல் தூங்கி விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தூங்கினால் எதிரி களை விதைப்பான் என்று அறிந்தும் நாங்கள் தூங்கி விடுகிறோம். கர்த்தர் ஒரு விசை ஆண்டவரே இந்த பாடத்தின் பிரகாரமாய் இந்த பிள்ளைகள் விழித்து கர்த்தர் கிருபை செய்ய நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொண்டு நடத்தின இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்க்கிற நீங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் இடத்துல ஏதாச்சும் காரியம் இருக்குமானால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதையும் போஸ்ட் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். God bless you.